ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம டெட்பூல் கில்ஸ் த மார்வல் யூனிவர்ஸோட இஷ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபேமஸான காமிக். ஸோ இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம வாட்சர் காமிக்கிறாங்க. நான் தான் வாட்சர், என்னால் பல மல்டிவர்ஸ் அண்ட் எண்ண முடியாத அளவுக்குள்ள ரியாலிட்டிஸை பார்க்க முடியும். எல்லாத்துலேயும் எண்ண முடியாத அளவு உள்ள கதைகளும் இருக்குது. என்னால் கடவுள் எப்படி வந்தாங்க, செலஸ்டியல் எப்படி இறந்தாங்க, ஒரு உலகம் எப்படி பிறக்குது, எப்படி ஒரு சிவிலைசேஷன் அழியுது, எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும். எல்லாத்துக்குமே ஒரு அழிவு இருக்குது. இங்கே எல்லோரும் வழியிலையும் கொடூரமாகவும் சாக போகிறாங்க அப்படின்னு வாட்சர் சொல்கிறாரு. அப்படியே நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பில்டிங்கை காமிக்கிறாங்க. நம்ம ரீட் ரிச்சர்ஸ் கொடூரமாக சாக கிடக்கிறாரு. அப்போ ரீட் ரிச்சர்ஸ் சூஸ்டாம்கிட்ட சொல்கிறாரு, என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, நீ பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாரையும் எச்சரிக்கைப்படுத்துன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் அதை திருடிட்டான்னு சொல்கிறாரு. சூஸ்டாம் எதை திருடிட்டான்னு கேட்குறாங்க. யார் இப்படி பண்ணதுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சூஸ்டாம் அவங்களோட பசங்களை பற்றி கேட்குறாங்க. அப்போ மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் சொல்கிறாரு, அவங்க போயிட்டாங்க, நான் அவங்கள நெகட்டிவ் ஜோனுக்கு அனுப்பிட்டேன், அவனால் அவங்கள தொடக்கூட முடியாது, ஆனால் அந்த போர்ட்டல் உடஞ்சிடுச்சு, அவங்களால திரும்பி வர முடியாதுன்னு சொல்கிறாரு. மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அப்படியே இறந்தும் போயிடுறாரு. இதை கேட்டு நம்ம சூஸ்டாம் அழுகிறாங்க. அப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. சூஸ்டாம் இன்விசிபிளாக மாறி போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆகி அது பக்கத்தில் ஜானி ஸ்டாம் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை யாரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அதுதாங்க டெட்பூல். இந்த ஏர்க்ராஃப்ட் மேலே உட்காந்த டெட்பூல் கீழே இறங்கி வந்து ஜானி ஸ்டாம் கழுத்தை அப்படியே அறுத்துடுறாரு. பிளட்டு சும்மா தெரிக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிற சூஸ்டாம் டெட்பூலோட தலையை வெடிக்க வச்சுருக்காங்க. அப்போ சூஸ்டாம் சொல்கிறாங்க, டெட்பூல், நீ ஏன் என் குடும்பத்தை அட்டாக் பண்ணன்னு எனக்கு தெரியாது, நீ எங்களோட எனிமீஸ்க்கு ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் உன்னால் யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது சொல்லி முடிக்கல. டெட்பூல் ஸ்வாட் எடுத்து நெஞ்சாங்கூட்லேயே இறக்குறாரு. டெட்பூலுக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருக்குன்னு அக்கா மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம வாட்சர் வந்து இந்த கதை எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு இடியும் மழையுமா இருந்துச்சு. அப்போ ரேவன்ஸ்கார்ட் அசைலமில் காட்டுறாங்க. டாக்டர் பெஞ்சமின் பிரிட்டன்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவர் ரேடிக்கல்னு ஒரு புது ட்ரீட்மெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்காரு. அது குழப்பத்தில் இருக்கிற சோல்ஸை அமைதியாக்குமா. அப்போ தான் நம்ம எக்ஸ்மேன் டெட்பூலை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ டெட்பூல் சொல்கிறாரு, சரி நீங்கள் என்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, உண்மையிலேயே நீங்கள் என்னை முட்டாளாக்கிட்டீங்க, நான் மட்டும் வெளில வந்தேன் உங்கள் எல்லாரையும் கொல்லுவேன், ஸ்டாம் ஒன்று தான் முதல்ல கொல்லுவேன். அப்போ உள்ளூரின்னு சொல்கிறாரு, எனக்கு என்னமோ தப்பாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, என்ன தான் டெட்பூல் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டாலும் இது சரியாக முடிவு இல்லை, எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரிங்கிறாரு. அப்போ நம்ம சார்ல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, லோகன், வேடுக்கு நம்மளால் பண்ண முடியாத உதவி தேவைப்படுது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, வேடை குணப்படுத்திடுவாங்கன்னு. சைடில் டெட்பூல் கலாய்ச்சி தள்ளுறாரு. அப்புறம் டெட்பூலை கட்டி போட்டு டாக்டர் முன்னாடி கொண்டு வராங்க. அப்போ டாக்டர், மிஸ்டர் வில்சன் உட்காருங்க, நம்ம ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கலாங்கிறாரு. அப்போ டெட்பூல், எனக்கு தெரிஞ்சு அவன் என்னோடய பெஸ்ட்டியாக ட்ரை பண்ணுறான். தெரப்பினாலே சைல்டுஹுட் பற்றி தான் சொல்லுவாங்கள்ல, இந்த தடவை கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம். நான் கோல் மைனரோட பொண்ணாக பிறந்தேன், எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போடலை. ஹே, நீ எதையும் எழுதிக்கலையா, என்னை நம்புப்பா, இது சத்தியமாக சூப்பராக இருக்கும். அப்போ டாக்டர் சொல்கிறாரு, நீ ஒரு ட்ரெயினட் அசசியன், இதில் உனக்கு ரீஜென்ரேஷன் பவர் வேறு, நீ ஒரு அன்கில்லபிள். சாரிப்பா, எனக்கு அன்கில்லபிள் பற்றிலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு டெட்பூல். அப்போ தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. டாக்டரை கண்ட்ரோல் பண்ணுற சைக்கோமேன் அவரை நம்ம டெட்பூலை டார்ச்சர் பண்ணி அவரோட வில்லன் டீமில் சேர்த்துக்க வச்சிடலான்னு பார்க்குறாரு. அந்த ஷாக் வேவ் அதிகப்படுத்த டெட்பூல் சும்மா துடிக்கிறபடி. அப்போ டாக்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறாரு. அப்போ தான் டெட்பூலுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, ஹலோ வெயிட். முடிஞ்சா எனக்கு அப்படி தெரிலன்னு சொல்லிட்டு டாக்டரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சா மண்டை ஓப்பன் ஆகுது. பார்த்தா சைக்கோமேன் உட்காந்துருக்காரு. அவரை அப்படியே தூக்கி டேபிளில் ஒரு அடி, ஆள் செதறிட்டாப்படி. அப்போ அந்த வாய்ஸ் சொல்லுது, நல்லது, நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ அவங்கள ஒருத்தனை தான் கொண்டிருக்க, எல்லாரையும் கொண்டு வேலையை முடி அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்ல அந்த அசைலம் இருக்க எல்லாரையும் டெட்பூல் கொண்டு எரிச்சிடுறாரு. அப்போ டெட்பூல், ஹே வாய்ஸ், மற்றவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்க, அவங்கள பற்றி கவலைப்படாத, அவங்க உனக்கு தேவையில்லை, நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் வாட்சர் சொல்கிறாரு, சைக்கோமேன் ஒரு ஆர்மியை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொலைகாரனை எழுப்பி விட்டான்னு சொல்லி முடிக்கல. டெட்பூல் வாட்சரை பிடிச்சிட்டாரு.
குட்டி கேட்ஜெட்டை மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் லேம்ப்லேருந்து திருடினது நல்லதாக போச்சு. ரீட் ரிச்சர்ட்ஸ் இதை இன்டர்கேலக்டிக் ஸ்டோனை வச்சு ஒன்றை மாதிரி காஸ்மிக் பீயிங் பிடிக்க காஸ்மிக் டெஸ்டரை க்ரியேட் பண்ணியிருக்கான். வாட்சர் சொல்கிறாரு, நான் தான் உன் விஷயத்தை தரல இல்லையே, அப்புறம் எப்படி என்னை பிடிச்சேன்னு கேட்க டெட்பூல் சொல்கிறாரு, ஹே நான் மற்றவங்கள மாதிரிலாம் இல்லைப்பா, ஏதோ எனக்குள்ளே தப்பாக இருக்குது. அப்போ அந்த வாய்ஸ் சொல்லுது, அவகிட்ட கேளு. நம்ம டெட்பூல் வாட்சர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இப்போ ஒன்று தான்ப்பா தெரியணும், நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? வெல் அவங்க யாராக வேணா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாட்சர் தலையை வெட்டிடுறாரு. அப்போ டெட்பூல் சொல்கிறாரு, அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணுமா, இந்த உலகம் பற்றி எறியறதை அவங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு இதோட இந்த இஷ்யூ முடியுது. ஃபஸ்ட் இஷ்யூ சும்மா வெறித்தனமாக இருக்கும், போக போக சூப்பராக இருக்கும். இந்த காமிக் முடிச்சுட்டு அடுத்து எந்த காமிக் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். பை.